Bala, thank you, Bala. I love you, Bala. I love you guys. I love you, sir. We love you so much. Avlo energy. நீங்க ஓடி வரதையும் தெரியுது, உங்களுடைய படங்களையும் தெரியுது. You're so stylish and I keep saying things, but please. அப்படியே ஓடி வரது எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிட்டு அப்படியே ஓடி போயிடலான்றதுக்காக தான். Anyway, very good evening to all. Our dear Sharat sir, I'm so honored to have you with us. Thank you so much, sir. Thank you for being with us. First, Sivakarthikeyan sir. கூப்பிட்ட உடனே நீங்க வந்தது இட்ஸ் a very big deal for me. ஏன்னா you are an example, Sivakarthikeyan sir, because you have grown as an actor. ஒரு ஆக்டரா உங்களை பார்த்திருக்கேன். It's been phenomenal growth, and you are inspiration to all the new actors, and most of them. And it's an amazing thing, Sivakarthikeyan. Thank you so much for being here, Sivakarthikeyan. This film is very special to me. ஏன்னா ஒரு ட்ரை பண்ணும்போது ஒரு ஜானர் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜானர் இருக்குன்னா ஒரு ஸ்டைலிஷாக பண்ணோம்னா அதே விட்டு போயிடலாம் அப்படின்றது இல்லாமல் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் யோர் செல்ஃப் சம்திங் மோர். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஜானர்ஸ் விச் ஐவ் நாட் ட்ரைட், விச் ஐம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட். சர்வீஸ் ஆர்மி பண்ணலை, ஆர்மி பண்ணியாச்சு. I've never done a proper romance drama. So this I've really attended. Brito sir, thank you so much for giving me the opportunity. And Sneha Brito, எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி பேசலனா அப்புறம் ராட் விழும். And thank you Sneha Brito. And by the way, எப்பவுமே Sneha Brito வந்து இத சொல்லவே வேண்டாம்னு சொல்லுவாங்க. She is really a tough producer. Sharat sir, you are right. You are very right. ஏன்னா நைட் ஷூட் கேஸ் ஸ்டேஷன்ல போட்டு குங்ஃபு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட. சீக்கிரம் முடிக்க சொல்லி ஷூட். I have that evidence, Sneha. Thank you so much. Akash, I still remember the first day shooting with you. You were sweating, man. கிட்டத்தட்ட 2 ஷர்ட்டோ 3 ஷர்ட்டோ மாத்திரமா உன்னை பார்த்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். But the first day shoot like every day I saw the growth in you as an actor, which is phenomenal. Of course, you have it in your blood, you know, otherwise there. And that is there, it's there in your blood. But to see it come alive, அது வந்து நிஜத்துல பார்க்கிறது வந்து அவருக்கு அந்த ஜன எனக்கு எப்போ தெரியுமா ஒரு படம் முடிச்சோன்னு எப்போ தெரியுமா நமக்கு சந்தோஷமா இருக்கும். When people appreciate you, ஆகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பண்றதை விட அது முக்கியம் கிடையாது. When you all win is when I win. And அந்த வகையில் ஆகாஷ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உட்காந்து ஸ்டேஷன்ல எடிட்டர் சார் ஸ்ரீகர் பிரசாத் சார் இஸ் நாட் ஹியர் வித் அஸ். அவர் வந்து எனக்கு குரு மாதிரி. எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் சொல்லலாம். காரி துப்புறது வந்து கூட துப்பிடுவாரு, நல்லா இல்லை. இஸ் தட் டைரக்ட் ஆன் மீ. ஸோ அவரு ஃபுல்லாக பிடிச்சிட்டு பார்த்தோன்னே ஏய் ஆகாஷ் சூப்பராக இருக்காரு, த பாய்ஸ் கம் அவுட் ரியலி வெல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தட் டு ஹியர் ஃப்ரம் ஸ்ரீகர் சார் இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் மீ. இட்ஸ் அ வெரி பிக் டீல். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஆகாஷ், you have done a great job. And I'm very happy to make a film with you. That I should tell you that I'm very proud, very happy to make a film with you. I had Kushbu ma'am, இன்னைக்கு இல்ல. Sharat sir, I don't think she'll be able to make it here to the for the show. That's all fine. I have all my other cast. Kalki, I still remember Kalki, how skeptical you were to do it. அப்போ அந்த குழந்தை வேற பிறந்தது ஆக்சுவலா கல்கிக்கு. அப்புறமா ஃபர்ஸ்ட் அவங்களை கான்டாக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. But then Verity, Nayanthara, through Nayanthara and Vicky, I got your number. முடியவே முடியாது கல்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு I got her to do this film. And Kalki, thank you so much for being. Aditi, I have something more to tell. I'm not coming to you now. Okay, and Vijay Antony sir, ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் நம்ம வந்து கிளாஸ்மேட்ஸ் இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு thank you so much for coming. ரொம்ப அருமையாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். My dear Shiv Pandit, டக்குன்னு உடனே செட்டில் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டா. ஷிவ், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஷிவ் வந்து என்ன ஒரு மேட் கேரக்டர் ஒன்று தேவைப்பட்டது. அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து யாரை போடுறதுன்னு எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அப்போதான் ஷேர்ஷால இருந்து பயங்கர பழக்கம் எனக்கு ஷிவ் பண்ணது. ஒரே ஒரு ஃபோன் கால் தான். ஷிவ், ஐ வாண்டட் டு டூ திஸ் ஃபார் மீ. ஷிவ், யூ டூ. என்ன ஏது எதுவுமே கேட்காம ஃப்ளைட் எடுத்து கிளம்பி வந்துட்டார் ஆக்சுவலாக. ஷிவ், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். ஷிவ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். You've been amazing support. I've seen since my very day first film. You have always appreciated all my work and you've always been very supportive. Jagungal, thank you so much. Thank you so much for being with us. Arjun, I think Arjun is not here. Arjun is gone. Anyway, so
Aditi, I heard you speak about me, about okay, how we went, how we gave the narration. I get more excited than giving a narration generally. You know, that gives me more excitement. That gives me more energy actually. You asked me to narrate the film, generally shooting போறதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 நரேஷன் முடிச்சிருப்பேன். இது வரைக்கும் நிறைய முடிச்சிருப்பேன் நரேஷன். அப்ப தூக்கத்துல அடிச்சு எழுப்பி கேட்டா இந்த ஷாட் எங்கன்னா கரெக்டா எந்த இடத்துல எங்க வருது கரெக்டா சொல்லிடுவேன். தூங்கி எதிர்த்து ஸ்கிரிப்ட் கூட பண்ணி we even do that because it has to become part of your plan. And you, in spite of that, coming on set and your performance, there are a couple of places எங்க தெரியுமா pre-interval the later part I cried. நிஜமாவே சொல்றேன். When I saw you, Aditi perform, I'm not kidding Aditi and Akash, I cried. நிஜமாவே my eyes teared up. When my eyes teared up, ஏன்னா எல்லாத்த விட இல்லை எனக்கு வந்து கனெக்ட் ஆகணும். எனக்கே கனெக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யாருக்குமே கனெக்ட் ஆகாது. நான் என்னதான் உங்களை சந்தோஷப்படுத்தணும் ஒர்க்கே ஆகாது ஆக்சுவலா. Aditi, you made me, you touched my heart. It performance was really, really nice. Thank good Aditi, thank you so much. My technicians, I should really say, ஏன்னா நான் வந்து கண்ணா பின்னா ஓடி ஷூட் பண்ணிட்டு இருப்பேன் ஆக்சுவலா. கேமரன் பிரைசன் அவர் வந்து வெள்ளக்காரன் ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, அவர் தான் கேமரன் பிரைசன். இஸ் டன் சம் phenomenal work. ஏன்னா phenomenal work என்ன ஜெனரலா சொல்றது கிடையாதுங்க. எனி லைட்டிங் கண்டிஷன், எனிதிங், he is ready to shoot, he is ready to go game with existing lights. That is what is really beautiful about it. அதனால தான் இந்த படத்துக்கே ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு குவாலிட்டி வேணும்னு எதிர்பார்த்தது. Gloss glamour அப்படின்றத விட the emotions has to more connect, and the emotion is connected really well. He has shot for the emotions. That has come out really, really well. Of course, Srigar sir பத்தி சொல்லிருக்கேன். Costume அனுவர்தன், thank you so much அனு. ஏன்னா நான் வந்து யோசிக்காம என்ன வேணாலும் I can explore, என்ன வேணாலும் யோசிக்கலாம் ஆக்சுவலா. அது வந்து கரெக்டா கொண்டு வந்துருவாங்க ஸ்கிரீன்ல. அது எந்த ஒரு இதுவும் இல்லாம வைஃபா மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா சண்டை நிறைய நடக்கும். But she is always seen not only with me, all the directors. She is always has an amazing vision. Saravanan, my art, thank you so much Saravanan. And I think nammaloda modal kodam Saravanan, and I think we have done a great job Saravanan. Thank you so much. And Dinesh Master is all time my favorite choreographer actually. I love him. So he's done a great. In the படத்துல பேசிக்கா பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சது I started with only 3 tracks. Now today is the day with Yuvan Shankar Raja. Yuvan, நான் எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து போய் முடிப்போம். யுவன் ஸ்கூல் நம்ம வந்து பழக்கம் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது. யுவன், இது நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன். யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் a strong pillar and a strong support in my career. ஏன்னா நிஜமாவே உங்களோட சாங்ஸ் இல்லைன்னா அறிந்துமரானும் அப்படின்ற ஒரு படம் பார்க்க வந்திருக்க மாட்டாங்க தியேட்டருக்கு. That is the truth. தீப்டிங் அந்த சாங் அந்த பாட்டுக்காகவே படம் பார்க்க வந்து ஓகே படம் நல்லா இருக்குன்னு வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அந்த படமே ஓடிச்சாரு இது வரைக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் உங்களோட மியூசிக் இஸ் பீன் அ ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் மீ. நம்ம என்னதான் கதை என்னதான் எழுதினாலும் யுவன் எடிட்ல உட்காரும் போது எனக்கு கண்டிப்பா தெரியும் இது யுவனோட பிளே. இங்க யுவன் விளையாடுவாரு, இங்க யுவன் பூந்து விளையாடுவாரு, அது தெரியும். அண்ட் தி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நேசிப்பாயா, இட்ஸ் பிரில்லியன்ட் யுவன். Thank you so much. I am actually open, I can tell in public. I'm indebted to you. No, genuine. I'm genuinely telling you because I'm really indebted to you. I don't know whether in this life I could resolve it. எவ்வளவு முடியுமோ பார்க்கலாம். We'll just give it a shot and we'll try. So that'll be really great. Adesh, thank you so much Adesh. Kache Sara பாட்டு எழுதினாரு Adesh, and Adesh has written my song in this. Vignesh ஒரு பாட்டு எழுதிருக்காரு. Vignesh and Nayan are not able to, they are family but they are in Dubai, they are not able to be here. And I have a lot of nice interesting, all my other team ADs, thank you so much guys, because without you guys I won't be able to even make this film actually. You guys really gave me a great support and I don't know who I'm missing and all these things. Karan, I love you Karan, I can never miss you Karan. And most importantly Neelan வந்து is the writer. அவர் எனக்கு அறிந்துமறையாமலும் டைம்லேருந்து எனக்கு எழுதிட்டு இருக்காரு. ஆக்சுவலி கூட இருக்காரு. அறிந்துமறையாமலும் பட்டியல் சர்வம் எல்லாமே எடுத்திருக்கீங்க நீலன். தேங்க்யூ ஸோ மச். நீலன் வந்து ஒரு மினி டிக்ஷனரி மாதிரி. அதாவது ஒரு வால்யூம்ஸ் நம்ம வந்து ஒரு புக்கு படிப்போம். அதாவது ஒரு புக்கு படிக்கும் போது 21 வால்யூம் 30 வால்யூம்லாம் படிச்சு முடிச்சு அவருக்கு டிக்ஷனரி மாதிரி ஹிஸ்டரி பத்தி என்ன கேட்கணும் நீலன் கிட்ட தான் கேட்பேன். ஸோ நீலன் கிட்ட இருந்து அவர் சொல்றதை கேட்டு என்ன கதை வேணாலும் எழுதும்.
Neil, thank you so much for being a great support. I don't know who I missed. I don't know, and all my singers. Pavijay sir. Pavi. அவர் வந்து சொல்லணும் பயங்கர கடை. அவர் வந்து பயங்கர கோவமா இருக்காரு நினைக்கிறேன் என்கிட்ட பாவிஜய் ஆக்சுவலா. பாவிஜய் எப்பவுமே எனக்கு பாவிஜய்க்கு சண்டை நடக்கும். ஏன்னா அவர் வந்து கவிதையை வந்து போட்டு புளிஞ்சு எழுதுவார் ஆக்சுவலா. கண்ணாமண்ணான்னு புளிஞ்சு எழுதுவார் இஷ்டத்துக்கு. நம்ம சீரியஸா போயிட்டேன். ஆனா இல்லை வேணாம், நான் ரொம்ப சிம்பிளா எழுதுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வச்சுலாம் ஏன்னா என்னை எழுத விட மாட்டேன், எதுவுமே பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டு பாரு இவனு சொல்லிட்டு இது வந்து சின்ன பிள்ளை போயிட்டு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஆக்சுவலா. Pavijay has written most of my songs and has done a lovely job. He is not here today, but still. And Vikram, thank you so much, Vikram. Thank you so much for being part of it. எனக்கு என்னன்னு தெரியல, because I've seen a lot of your stand-up comedies, I've seen a lot of your shows actually. உங்களுக்கு ஒரு மீட்டர் ஒன்று இருக்கு விக்ரம், அது வந்து நிறைய பேர் இன்னும் பார்க்கல. அந்த மீட்டர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஆக்சுவலி. உங்களுக்கு வேற ஒரு டைம் இருக்கு காமெடியில. I think இந்த படத்துல நீங்க you have done it and you'll be doing much more in many more films, Vikram. Thank you so much. I think ரொம்ப பேசிட்டேன். Bala, I love you Bala again. I love you always sir. நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் நானு Bala is coming அப்படின்னு கேட்டுட்டு ஆமா Bala is coming. Then I asked about you also. Thank you so much for being, thank you for being a great support. And thank you so much everybody, and I hope you guys see the film and really enjoy the film. Thank you all. நிச்சயமா சார், கண்டிப்பா நேசிப்பாயா ஜனவரி 14 எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்ப்போம். எப்படி நீங்கள் ஈவினிங்லேருந்து ஓடிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி உங்கள் படமும் வேறு லெவலில் ஓட போகுது சார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே அதை வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். உங்கள் வெற்றி பட வரிசையில் நேசிப்பாவும் கண்டிப்பாக இருக்கும், நிச்சயமாக அதை நான் நம்புகிறேன் சார். எப்பயுமே இந்த இடத்துல நான் விடுறதா இல்லை சார், ஏன்னா எப்பயுமே நீங்கள் இருந்தீங்கனாலும் யுவன் சார் 2 பேரும் சேர்ந்தாலும் இன்டர்வியூ கன்ஃபார்ம் மில்லியன் வியூ தான். நிறையா நான் பார்த்துருக்கேன். இந்த மொமெண்ட் நான் மிஸ் பண்ண விரும்புகிறேன் சார், ஏன்னா எப்பயுமே நான் நிறைய பார்த்துருக்கேன். மிக்சி ஜார் மாதிரி நீங்கள் பேர் சேர்ந்தே இருப்பீங்க. ஸோ இந்த தகவலை நான் விடுறதா இல்லை. என்ன இப்போ இவனை கூப்பிடணுமா இப்போ? ஆமாம் சார், அதான் ஆமாம் சார். யுவன் ப்ளீஸ் யுவன் சார். ஆக்சுவலாக இப்போலாம் 7 நாளே ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் எப்படி 7ஆவதுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கீங்க இப்போ வரைக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்தாலும் வேற அளவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து ட்ரீட் தான். அதே மாதிரி இப்போ என்னன்னா சார், யுவன் சார் ஐ லவ் யூ வெரி மச். உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம் இந்த கேங்ஸ்டர் யாருக்கு பிடிக்காது? ட்ரக் டீலர், கேங்ஸ்டர், யூ ஆல் லவ் திஸ் கேங்ஸ்டர். சார் ஆக்சுவலாக காவல்துறையே டெய்லிக்கு பிடிக்காத ஒரே ட்ரக்ஸ் யுவன் ட்ரக்ஸ் மட்டும்தான். சரி, எல்லாருமே அந்த ட்ரக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைட்டில் விரும்பி கேட்குறாங்க வேணும் வேணும்னு சொல்லிட்டு. சார் ஆக்சுவலாக உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் சார் யுவன் சாரை பற்றி. ஏன்னா உங்கள் படமாடியில் நான் போயிடுறேன். யுவன் சாரை பற்றி அறிந்தும் அறியாமலும் இருக்கிற விஷயம் என்னன்னு எனக்கு பட்டியல் போட்டு சொல்லுங்க சார். பயங்கர டார்ச்சர் இருக்கு, சத்தியமா சொல்றேன், பயங்கர டார்ச்சர். ஆக்சுவலா எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளோ டார்ச்சர். கூப்பிட்டு எப்போ பாரு ப்ரோ எப்போ ஐ வாஸ் சாங் ஐ நீட் டு ரியலி ஓகே ப்ரோ நோ ப்ரோ ஏதோ உயிரை போயிட்டு இருக்கோம் மனுஷனுக்கு. மனுஷன் கண்டுக்கவே மாட்டார் ஆக்சுவலா. ஆனா உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பின்னி பெடல் எத்துற உடனே ஒன்று விட்டா இவன் கிட்ட நிறைய கேட்டுருக்கேன். இந்த பாருங்க அதே மாதிரி சிரிப்பு பாருங்க, கேங்ஸ்டர் ஏதோ ஏத்திட்டு வந்திருக்காங்க தெரியல ஆக்சுவலா. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், I high on music bro. You're high on music bro. You're high on music. நிஜமா சொல்றேன் பலா, ஹை ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன் நம்மளால சமாளிக்க முடியாது. அடிச்சு எல்லாம் தூக்கி அடிச்சலாம் போல தோணும் ஆக்சுவலா. இவர் மட்டும் அந்த பாருங்க பயங்கர கூலா இருப்பாரு, இடி அடிச்சுட்டு இருக்கும் பயங்கர. எனக்கு அது எப்படி இருக்காரு எப்படி பண்றாருன்றது இன்னைக்கு நான் வந்து இப்போ ஒரு கட்டத்துல சில பேர் ஓரளவு கொஞ்சம் நடிக்கலாம், கொஞ்ச நாள் நடிக்கலாம், கொஞ்சம் மாசத்துக்கு நடிக்கலாம். இது ரியல், இது ஒரிஜினல். அக்மார் ஐஎஸ்ஐ முத்திரை குத்துன காம். அது எப்படி இருக்காரு எனக்கு சத்தியம் எனக்கு வரைக்கும் தெரியாது ஆக்சுவலா. அது இவனை பார்த்து நானே மாறிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலா. இஸ் ட்ராக் டீலர், இஸ் கேங்ஸ்டர். யுவன் சாரும் கூட வியாபாரி ஒன்று சும்மா 2 பேருமே பின்னிடுவாங்க. ஸோ நிறைய நான் பார்த்துருக்கிறேன் சார். ஆக்சுவலாக எங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் யாருன்னு எங்களுக்கு தெரியும். உங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் எப்படி? என்னது கேமரா? ஓகே. எங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் எப்படி? யுவன் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப காமாக ஒரு 2 வார்த்தை பேசுவார், அது மேலே பேச மாட்டார் அப்படின்னு. அராத்து கேட்கு நம்பர் 1 அராத்து. சத்தியமாக சொல்கிறேன், ப்ராக் டு த கோர். ப்ராங்க் யுவன் மாதிரி ப்ராங்க் பண்ணுறது வந்து யாருமே ப்ராங்க் பண்ண முடியாது ஆக்சுவலாக. இவர் வந்து குவாய்ட்டான ஒரு சாதுவான மனுஷனே கிடையாது. டார்ச்சருங்க, பயங்கர டார்ச்சர் ஆக்சுவலாக. பட் we still love him so much. ஏன்னா அந்த கீபோர்டில் மட்டும் கையை வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இந்த கொட்டுதுன்னு தெரியல, குட்டிக்கிட்டே இருக்கும். சூப்பர் சார். லாஸ்ட்டாக ஒன்று கேட்குறேன் சார். யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு
பிரேம் ஃபோன் பண்ணி பிரதர் ஐ பிளான் டு ப்ரொடியூஸ் ஃபில்ம் பிரதர். பரவாயில்லப்பா நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் சொல்லுங்க. நான் பிரேம் ஹீரோ வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கர டவுட். ஏன்னா இவனுக்கு கல்டிக்கிச்சாங்க. ஏன்னா இவன் ஜென்ரலாக ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாது அது மாதிரி. ஆனால் ரொம்ப சீரியஸாக கேட்டுட்டு இருக்காரு. நான் யோசிச்சிருக்கேன் சரி பிரேம்ஜிக்கு வந்து சரி ஒரு அதுக்கு மயங்கிட்டாரா, சரி கசன் தான் எதை வச்சு பிரேம்ஜி வச்சு படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக டிஸ்கஷன் பண்ணிட்டு லைவ் கால் ஆக்சுவலா லைவ் கால் நானும் இல்லை பிரதர் ஒன்னே ஒன்று பிரதர் ஐ வெரி ஷுவர் பிரேம்ஜி வச்சு நிஜமாக உனக்கு படம் பண்ணுவோமா. பக்கத்துல பிரேம்ஜி இருந்தா தம்பியோட காசு வந்து போன் பண்றேன். தம்பியோட காசு போயிடுமே எதுக்கு பிரதர் ஐ வெரி ஷுவர் அபவுட் இல்லை கிடையாது. பயங்கரமான பிராங்க், இதை விட பயங்கரமான பிராங்க்லாம் இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா நானும் வெங்கட்ட போயிடும். நான் வந்து ஓட்டிடுவேன். வெங்கட் வந்து ரொம்ப சீரியஸா இப்போ கூட இந்த சாங் இருக்குல்ல உன் பார்வை மேலே பட்டான் தூசியாகின்றேன், அந்த சாங் வந்து விஷ்ணுக்கு கம்போஸ் பண்ண சாங். சூப்பர் சார். ஸோ அது விபி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு. இவனை மாட்டி விடணும், ஒரே ஒரு இடத்துல மாட்டி விடணும். வெங்கட் பிரபு நிற்பாரு கரெக்டாக ஸ்டுடியோக்கு போகும்போது என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு. பாட்டு போட்டாச்சு உனக்கு? பாட்டு போட்டாச்சுப்பா அப்படின்னு. இவனை உட்காந்து வெங்கட் உன்னை விட நல்லா போட்டிருக்காங்க எனக்கு பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவனை மாட்டி விட்டு வெங்கட்ல என்ன நிஜமாவா உனக்கு போட்டிருப்பாயா, அவன் கண்டிப்பா உனக்கு போட்டிருப்பான், அவனுக்கு கண்டிப்பா போட்டிருப்பான். எங்க பாட்டு போட்டு ஈஸியா இவனை மாட்டி விட்டுருவாரு. அது மாதிரி யாருக்கிட்ட மாட்டி விட்டுருவோம். சும்மாவே பாட்டு நிஜமாவே எனக்கு எல்லா டேரக்டர்ஸும் நல்ல மியூசிக் எனக்கு கொடுப்பாரு. நான் எல்லா டேரக்டர்கிட்ட போய் சொல்லுவேன் ஆக்சுவலா மாட்டி விட்டுருவேன். இவன்கிட்ட உங்களோட பெட்டரா எனக்கு கொடுத்துருக்காருப்பா, என்ன நீயே போய் கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பி வருவேன். சூப்பர் சார். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ண, நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். 7வது ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்னும் 7 ஜென்மத்துக்கும் தொடர்ந்து நான் கேட்குறேன் சார். ரொம்ப நன்றி. மிகப்பெரிய கைத்தறி கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.